மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற அனுதாப உணர்ச்சி என்ற இறைத்தன்மை. மனித உள்ளத்தில் அன்புக்கு அடுத்தபடியான தெய்வீக உணர்ச்சி அனுதாபமே. மற்றவர் துயரத்தை பகிர்ந்து கொண்டு உருகாத கல் நெஞ்சங்கள் மிக கேவலமானவை. எல்லா ஞான உபதேசங்களை காட்டிலும் ஆலோசனைகளை காட்டிலும் அதிக உதவி செய்வது ஒரு துளி மானிட இரக்கமாகும். அது நம்மை கைவிடாது. தாராளமான இதயம் என்றால் அது பிறருக்கு வேதனை அளிக்கக்கூடிய இன்பத்தை ஒதுக்கி தள்ளும். தானம் அளிப்பதை விட சில சமயங்களில் இரக்கப்படுதல் மேலானதாகும். ஏனெனில் பணம் மனித இயல்புக்கு வெளியே உள்ள பொருள். ஆனால் அனுதாபத்தை அளிப்பவன் தன் ஆன்மாவால் தொடர்பு கொள்கிறான். மனிதன் முதலாவது கற்க வேண்டிய சிறந்த பாடம் அனுதாபம். தன் சொந்த நன்மை அல்லாத பிற விஷயங்களுக்காக மனம் இலகாத வரை ஒருவன் தாராளமான அல்லது பெருந்தன்மையான காரியம் எதையும் சாதிக்க முடியாது. அனுதாபத்தை போற்றி வளர்ப்போம். அது நல்ல பண்புகள் வளர்வதற்கு மனதை பண்படுத்துகின்றது. அனுதாபம் இல்லாமல் மரியாதை இல்லை. மனிதன் தன்னையும் தன் விஷயங்களையுமே பெரியனவாக எண்ணி அவைகளாலான போர்வையால் தன்னை மூடிக்கொண்டு மற்றவருடைய இன்பங்களிலோ துன்பங்களிலோ பங்கு கொள்ளாமல் உணர்ச்சியற்று கிடப்பதைப் போல் இழிவானது இந்த உலகில் வேறெதுவும் இல்லை. பண்போடு பொருந்தாத அனுதாபம் எல்லாம் மறைமுகமான சுயநலமே ஆகும். அனுதாபம் இல்லை என்றால் எதுவும் இல்லை. மைக்கேல் ஃபாரடே என்பவர் எல்லா உலோகங்களிலும் காந்த சக்தி இருப்பதாக கண்டுபிடித்தார். அதுபோல் எல்லா உள்ளங்களிலும் அனுதாபம் இருக்கத்தான் செய்கிறது என்று சொல்லலாம். ஆனால் மறைந்து நிற்கும் அந்த குணம் வெளிப்பட்டு வருவதற்கு உலோகமானாலும் சரி உள்ளமானாலும் சரி ஓரளவு சூடேற வேண்டியிருக்கிறது. நண்பன் ஒருவன் என் துயரத்தில் பங்கு கொண்டு அதை அற்பமாக குறைத்து விடுகிறான். ஆனால் அவன் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளும்போது அது இரட்டிப்பாகி விடுகின்றது. கையால் அளிப்பவை வெள்ளியும் பொன்னும். ஆனால் இதயம் அளிப்பதை வெள்ளியாலோ பொன்னாலோ விலைக்கு வாங்க முடியாது. இதுதான் அனுதாபம். துக்கம் என்ற கல் ஒருவனை கீழே ஆழ்த்திவிடும். ஆனால் இருவர் சேர்ந்தால் அதை எளிதில் தாங்கலாம். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம். பேர் இல் பிறந்தமை ஈரத்தின் அறிவ. ஈரமில்லாதது கிளை நட்பு அன்று. பெரியவர்தம் நோய் போல் பிற நோய் கண்டு உள்ளம் எரியின் இழுதாவர் என்க தெரியிலாய் மண்டு பிணியால் வருந்து பிற உறுப்பை கண்டு கழுலுமே கண். மனிதர்கள் அரக்க குணம் கொண்டு செய்கின்ற அநீதி. அநீதி இழைப்பவன் அநீதிக்கு உட்பட்டவனை விட அதிக துயரடைவான். அநீதியை தாங்குவதை விட அநீதி இழைப்பது மேல் என்று எவரும் சொல்ல துணியார். உனக்கு அநீதி செய்யப்பட்டால் பொறுத்துக்கொள். நீ அதை செய்வதில்தான் துக்கம் ஏற்படும். அநீதியானது எதுவும் தெய்வத்தின் திருவுளத்திற்கு எதிரானது. ஆகவே அநீதியாக நடப்பவர்கள் உண்மையான நிலையான இன்பம் அடைய முடியாது என்பது அதிலிருந்து தெரியும். பெருங்கூட்டமான மக்கள் தங்களை ஆள்பவர்களின் சுயநலத்தையும் அநீதியையும் தெரிந்து கொண்டால் எந்த அரசாங்கமும் ஓராண்டு கூட நிலைத்திருக்க முடியாது. உலகமே புரட்சியில் கொந்தளிக்கும். அரசனாயினும் சரி மக்களுள் ஒருவனாயினும் சரி எவனிடம் அதிகாரம் உள்ளதோ அவன் உண்மையையும் ஒழுக்கத்தையும் போற்றி கொள்ளாவிட்டால் அதிகாரத்தை நிச்சயம் துர்விநியோகம் செய்வான். அனாதை குழந்தைகளின் செல்வங்களை அநீதியாக விழுங்குபவர்கள் நிச்சயமாக நெருப்பையே விழுங்கி தங்கள் வயிறுகளில் இறக்க வேண்டியிருக்கும். கொழுந்து விட்டெறியும் நெருப்பிலே அவர்கள் வேக வேண்டியிருக்கும். அநீதிக்கு ஏற்ற அமைச்சன் ஏமாற்று. முறை தவறி சேர்த்த செல்வம் முடக்கம்பிலுள்ள அம்பு போன்றது. அதை உடலிலிருந்து வெளியே எடுப்பதில் பயங்கரமான வேதனை ஏற்படும். இல்லையெனில் அதுவே அவர்களுக்கு அழிவை உண்டாக்கிவிடும். அவசரத்தாலோ அல்லது சோம்பலாலோ அல்லது இரண்டும் சேர்வதாலோ அநீதி ஏற்படுகின்றது. ஆத்திரக்காரரும் அயர் உடையவரும் நீதியாக நடப்பது அரிது. அநீதியாளர் சிறிது கூட பொறுத்திருக்க மாட்டார் அல்லது அதிக காலம் காத்திருப்பார். அநீதிகள் அனைத்திலும் சட்டத்தின் பெயரால் இழைக்கப்படுவதே மிகவும் அநீதியானது. கொடுமைகள் அனைத்திலும் நியாயத்தை பாராமல் சட்டத்தின் எழுத்தை மட்டும் பார்த்து தண்டித்தலே சிறிது கூட ஆதரிக்கத்தகாதது. அநீதி குறித்து திருவள்ளுவர், கூடும் குடியும் ஒருங்கிழக்கும் கோல்கோடி சூழாது செய்யும் அரசு. துளியின்மை ஞாலத்திற்கு எற்றற்றே வேந்தன் அழியின்மை வாழும் உயிர்க்கு. மண்ணில் நின்று மண்ணோரம் சொல்ல வேண்டாம். இருவர்தம் சொல்லையும் எழுதரம் கேட்டே இருவரும் பொருந்த உரையாராயின் மனுமுறை நெறியின் வழக்கிலதவர்தம் மனமுற மருகி நின்று அழுத கண்ணீர். முறையுற தேவர் மூவர் காக்கினும் வழி வழி ஈர்வதோர் வாளா கும்மே. வெற்றி வேர்க்கை. மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிருப்தி உணர்வு தன்னம்பிக்கையின் குறைவே அதிருப்தி. அது நெஞ்சுறுதியின் குறைபாடு. நம் நிலை நமக்கு ஒருபோதும் திருப்தி அளிக்கவில்லை. நிகழ்காலம் எப்பொழுதும் ஆக கழிவானதாகவே தோன்றும்.
இறைவன் ஒவ்வொருவருக்கும் தேவையானதை அளித்த போதிலும் நாம் பின்னும் குறையிறந்து நின்று கொண்டிருப்போம். அதிருப்திகளுக்கெல்லாம் வேர் சுயநலமே. நம்முடைய அதிருப்திக்கு சிறந்த மருந்து நமக்கு கிடைத்துள்ள பேறுகளை எண்ணி பார்த்தல். நம்மிடம் இல்லாதவை மற்றவரிடம் இருந்தால் அவைகளுக்காக அவர்களை நாம் நேசிக்கிறோம். நாமாக என்றும் இருக்க விரும்புவதே இல்லை. மற்றவருடைய மகிழ்ச்சியை பற்றி மக்கள் கற்பனையாக எண்ணமிடுவதே அவருடைய நிலைமையில் அதிருப்தி உண்டாக காரணம். நல்ல மனிதனும் அறிவாளியும் சில சமயங்களில் உலகத்தின் மேல் கோபம் கொள்ளக்கூடும், உலகத்திற்காக இறங்கவும் கூடும். ஆனால் தன் கடமையை நிறைவேற்றும் எந்த மனிதனும் உலகத்தின் மீது அதிருப்தி கொள்ள மாட்டான். நன்றி, வணக்கம்.